ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம ஷோவில் விடாமுயற்சி ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்ல ஒரு வருடமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ வாங்க, விடாமுயற்சி ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை தாண்டி படம் ரிலீஸ் ஆகாததுக்கு உண்மையான ரீசன் ஒரு சிலது தான். அதை நான் இப்போ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்திலேருந்து விடாமுயற்சி ட்ரைலர் 12 மணிக்கு மேலே வரப்போகுது. ஒரு பயங்கரமான நியூ ட்ரீட்டாக தலை ஃபேன்ஸுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு 9:30 வரைக்கும் இந்த வைப் குறையவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்துடும், படம் பொங்கலுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கியூரியாசிட்டி இருந்தது. ஏன் எனக்கு கூட படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிடும், FDFS பார்த்துடலாம் அப்படின்லாம் பிளான் வச்சுருந்தோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்றதுல திடீர்னு லைக்கா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நேற்று இரவு 10 மணி அந்த அளவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க சைடில் மேபி அவங்க ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் பொங்கலுக்கு வரல, அது கன்ஃபார்முங்க. ஸோ 10th-லேருந்து 14th வரைக்கும் அந்த டைமில் ரிலீஸ் ஆகலை. ஒரு நியூ டேட் அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். மேபி 24th or 31st of January இருக்கலாம், இல்லை February 1st week கூட பிளான் பண்ணலாம். இது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இதுக்கு உண்மையான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அஜித்தை கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை தாண்டி ஒரு சிலர் லைக்காக திட்டுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்காக ஒரு பட்ஜெட் ஒன்று இருக்குது. அதை தாண்டி இந்த படத்துக்கான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. லோக்கல் மட்டும் இல்லாமல், அதாவது இந்தியா மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ்க்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள். அங்கெல்லாம் சென்சார் பண்ணணும், இங்கே சென்சார் பண்ணணும். இந்த சென்சார் ப்ராசஸே கொஞ்சம் டைம் எடுக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் கிடையாது. போனோன்னு கொடுத்தா சென்சார் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணணும், அப்புறம் மிக்சிங் இருக்குது. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குங்க. ஒரு படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே மினிமம் ஒரு 10 to 15 days ஆகும். ஈஸி கிடையாது. எடிட்டர் டேபிள்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்புறம் தான் ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் டைட்டாக தான், ஒரு ஜாம் பேக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்படின்னாவது பொங்கல் கொண்டு வரணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி படம் ரிலீஸ் ஆகலை. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் தலை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா ஏன் இப்படி பண்ணால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி எப்பயோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு படம். பட் நடுவில் லைக்கா கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருந்தாங்க. அதனால் ஃபண்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது. அதனால் அஜித் ஒரு அடுத்த படத்துக்கு பட்டன் மூவ் ஆகிட்டார். 2 months கேப்க்கு அப்புறம். நான் லைக்கா அவங்க கரெக்டான கால் ஷீட் யூஸ் பண்ணிக்கல அஜித்தோடது. அந்த டைமில் குட் பேட் அக்லின்னு ஒரு படம். அதில் அஜித்தோட கெட்டப் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருந்தது, அதில் இருக்கிற கெட்டப்புக்கும் இந்த கெட்டப்புக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, குட் பேட் அக்லி முடிச்சுட்டு தான் அஜித் இங்கே வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கேரக்டர், இந்த கெட்டப் மாறிடும் அப்படிங்கிறதுக்காக அதை முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்க கேட்ட மாதிரியே படம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு டார்கெட்டில் தான் போயிருந்தாங்க. டப்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஈவன் முந்தானத்து கூட அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டில் ரிலீஸ் ஆயிருந்தது. எல்லாமே ஒரு பயங்கரமான ஹோப் கொடுத்துருந்தது தலை ஃபேன்ஸுக்கு. பட் ரிலீஸ் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரீசன் பிஹைண்ட் திஸ் இஸ், கரெக்டான டைமில் லைக்கா ஃபண்டிங்கும் படமும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆகிருக்கும். மேபி தீபாவளி கூட, போன வருடம் டிசம்பரில் கூட அது ரிலீஸ் ஆகிருக்கலாம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் நடிக்கும்போது இன்னொரு படத்தில் பட்டன் அஜித் பட்டன் வர முடியாதுன்னா அந்த படத்துக்கான ஒரு சில கெட்டப்ஸ் சேஞ்சஸ்லாம் இருக்கும். அதனாலேயும் கொஞ்சம் கேப் ஆச்சு. ஆனால் ரியல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்கே லைக்கா நடுவில் கொஞ்சம் ஒரு சில ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதனால் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் உண்மை இருக்கும். இதுக்கும் அஜித்துக்கும் 1% கூட சம்மந்தம் கிடையாதுங்க. அவர் கரெக்டாக ஒரு படம்னா அந்த படம் முடிச்சு கொடுத்தா அடுத்த படத்துக்கு போகிறார். அதே மாதிரி ஒரு ஆக்டர் தான் தலை அஜித். அஜித் மேலே 1% கூட தப்பு கிடையாது, ரிலீஸ் ஆகாது. பட் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ், மகிழ் திருமேனி மேலேயும் ஒரு சில குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் அது கண்டிப்பாக நான் அக்செப்டபிளாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மகிழ் இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் ஃப்ளாப் கொடுக்காத ஒரு டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில படங்கள் ரொம்ப சுமாராக போச்சு, ஆனால் அந்த படங்கள் நல்லாயிருக்கும். அதை தாண்டி அவரோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டைலாக இருக்கட்டும், படம் மேக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்லோவாக தான் முடிப்பார். போஸ்ட் ப்ரொடக்ஷனே அவர் கொஞ்ச நாள் டைம் கேட்பார். ஆனால் அது மாதிரி யோசிச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். ஆனால் அவுட்புட் கண்டிப்பாக நல்லா வரும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதை மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டேரக்டர் உடனே ஹரியவரியில் பண்ண சொன்னால் மேபி அவுட்புட் அடி வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் கூட பொறுமையாக படம் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபைனலாக டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இது ஒரு விஷயம். இதுதான் ரியல் ஃபேக்ட் பிஹைண்ட் விடாமுயற்சி போஸ்ட்பான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம்.
போஸ்ட்போன் ஆனதுக்கு இதான் ரீசனுங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், தலை ஃபேன்ஸ் வொர்த் த வெயிட் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய டிசப்பாயின்மெண்ட்டில் இருப்பீங்க, கண்டிப்பாக அது தெரியும். ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு 2 படம் வரப்போகுது. அதில் ஒன்று விடாமுயற்சி, அடுத்து குட் பேட் அக்லி. நிறைய பேர் சொல்றாங்க, நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணால் குட் பேட் அக்லி அது விட்டுருக்கலாமே, அது வந்திருக்குமே அப்படின்னு. என்னதான் இருந்தாலும் ஒரு படம் இவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஒரு சில ப்ரமோஷன் ஒர்க் இருக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, தியேட்டர்கள் இருக்குது, ஓடிடி இருக்குது, இது மாதிரி நிறைய டீல்ஸ் இருக்கும். இதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சாதான் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி ரிலீஸ் டேட்டுக்கு வரும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விடாமுயற்சி இந்த மந்த் எண்ட் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே ரிலீஸ் ஆகிடும். தலை ஃபேன்ஸ் வொர்த் த வெயிட். கண்டிப்பாக மகிழ் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார், அது மாதிரி ஒரு டேரக்டர் தான். அதே சமயத்தில் அஜித்துக்காக வெயிட் பண்ணுற எல்லா ஃபேன்ஸும் சொல்கிறேன், ஒரு 2 இயர்ஸாக வெயிட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல படம் விடாமுயற்சி அமையும். அதை தாண்டி மாஸ் மெகா பிளாக் பஸ்டா குட் பேட் அக்லி அமையும் அப்படிங்கிற அந்த டவுட்டும் இல்லை. இதில் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒன்றுன்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப பெரிய செட்பேக். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு ஆல்ரெடி கேம் சேஞ்சர்னு ஒரு படம் வரப்போகுது, சங்கர் டைரக்ஷனில் ராம் சரண் நடிச்சு. அது வந்து டைரக்ட் தெலுங்கு ஃபிலிம், பட் பார்ஷியலி தமிழ்லையும் எடுத்ததாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாலா அவர்களோட வணங்கான், பாலா அருண் விஜய் காம்போல. ஸோ 2 படங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் படம் வந்து கண்டிப்பாக சொல்கிற ஒரு டீசெண்டான ஓப்பனிங் கிடைக்கும், பட் பயங்கரமான ஓப்பனிங் கிடைக்குமானா தமிழ்நாட்டில் கண்டிப்பாக பயங்கர மெகா பிளாக் பஸ்டான ஓப்பனிங் கிடைக்கும்னா கிடைக்காது. ஏன்னா இது ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம்னா அந்த இம்பாக்ட் இருந்திருக்கும், பட் இது ஸ்ட்ரைட் தமிழ் ஃபிலிம் அப்படின்னு யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. பட் படம் வந்து கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த படம் எப்படி இருக்குன்னு. பட் டீசெண்டான ஓப்பனிங், வேர்ட் ஆஃப் மவுத் தான் அடுத்தடுத்து க்ரௌடை ஃபுல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாலாவோட வணங்கான். பாலாவோட வணங்கானுக்கும் ஒரு டீசெண்டான ஓப்பனிங் தான் அடிக்கும், பயங்கரமான ஓப்பனிங் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார் படம் பொங்கல் டைமில் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நல்ல வசூல் கிடைக்கும். அந்த மாதிரி டைம் தான் பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 to 20 வரைக்கும் 10 நாள் இருக்குது. அந்த 10 நாள் தியேட்டருக்கெல்லாம் பயங்கரமான பிஸ்னஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகாதனால கண்டிப்பாக அந்த கலெக்ஷனில் ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் இருக்கும். தியேட்டர் ஓனர்ஸ்க்குலாம் அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்படின்னே சொல்லுவேன். இந்த டைமில் நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வீரதீரன் சூரன் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வேற ஒரு பெரிய படம் சூர்யா படம் வந்திருக்கலாம் கூட சொல்கிறாங்க. என்னன்னா விடாமுயற்சி பொங்கலுக்குன்னு சொல்லி அவங்க டீசர்லேயே அனௌன்ஸ் பண்ணதுனால எந்த படமும் அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஈவன் வீரதீரசூரன் கூட ஜனவரி 2025 தான் போட்டுருந்தாங்க, டேட் போடல. ஏன்னா படம் ரெடியாக இருந்தாலும் இந்த சென்சார் ப்ராக்ரஸ் வந்து ஒரு அட்லீஸ்ட் 5 to 6 days எடுக்கும். அதை தாண்டி ப்ரொமோஷன் இருக்குது, சாங் இருக்குது, இன்னும் ட்ரெய்லர் வரணும், இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது வீரதீரசூரனுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான் வீரதீரசூரன் பொங்கலுக்கு. மேபி அவங்க Jan 14 டார்கெட் பண்ணலாம், ஏன்னா இன்னொரு 13 days இருக்கு. அந்த 1 week அவங்க வந்து அக்கோமடேட் பண்ணணும், நல்ல கலெக்ஷன் கொடுக்கணும்னு நினச்சா ஜனவரி 14 கூட வீரதீரசூரன் வரலாம். பட் இன்னும் அந்த டீம்லேருந்து அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல, பொறுத்து பார்ப்போம். பட் வீரதீரசூரன் பொங்கல் ரிலீஸ்க்கு ரொம்ப ரொம்ப என்ன ஹோப்ஸ் கம்மி தான். அதுவும் எனக்கு ஜனவரி 24 தான் பாசிபிலிட்டி இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே வந்து டென்டேட்டிவாக நம்மளுக்குள்ள சொல்கிற விஷயம் தான். அதுக்கப்புறம் சூர்யா அவர்களோட ரெட்ரோ. ஸோ ரெட்ரோ வந்து ரிலீஸ் பண்ணுறோன்னா அவங்க ஆல்ரெடி சம்மர் ரிலீஸ்ன்னு சொல்லி ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுட்டாங்க. ஸோ அதிலே தெரிஞ்சிடுச்சு. அதனால் பெரிய படங்கள் கண்டிப்பாக படையெடுத்து வருமா அப்படிங்கிறது டவுட் தான். பட் இன்னும் 2-3 சின்ன படங்கள் அக்கோமடேட் பண்ணும் பொங்கலை அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த பொங்கல் விடாமுயற்சி வராது, பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அஜித் ஃபேன்ஸ் மட்டுமின்றி தியேட்டர் ஓனர்ஸ் ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், நார்மல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். அந்த படம் வந்திருந்தால் கண்டிப்பாக பயங்கர பிளாக் பஸ்டராக ஓடி இருக்கும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் படத்தோட கண்டென்ட். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டாரோட படம் தான் நிறைய ஓப்பனிங் கொடுக்கும், அது பொங்கல் டேஸ் தான் ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் போகும். பட் சங்கரோட கேம் சேஞ்சர், சங்கருக்கு வந்து ஒரு கம்பேக் தேவை, கேம் சேஞ்சர் அது மாதிரி ஒரு படமாக அமைதான் பார்க்கலாம். பாலாக்கும் ஒரு கம்பேக் தேவை, வணங்கான அது மாதிரி ஒரு படமாக அமைதான் பொறுத்து பார்ப்போம். ஒன்ஸ் அகேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.